நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல முக்கியமான விஷயங்களை பண்றோமோ இல்லையோ சோஷியல் மீடியால என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்றத மிஸ் பண்ணாம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியால எல்லா விஷயங்களும் பகிரப்பட்டுட்டு இருக்கு. குறிப்பா சயின்ஸ் பத்தின விஷயங்களும் நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை எல்லாமே நம்ம பார்க்கவே ஹேஷ்டேக் விஞ்ஞானம் பகுதி மூலமா நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரம் அவங்க என்ன ஷேர் பண்ண போறாங்கன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஹேஷ்டாக் விஞ்ஞானம். சமூக வலைத்தளங்களில் நிறைய அப்டேட்ஸ் டெய்லி வந்துட்டு இருக்கு. அதில் சயின்ஸ் பற்றி என்னென்ன அப்டேட்ஸ் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். ஸ்பேஸில் நிறைய ஆஸ்ட்ரோனட்ஸ் போயிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு திரும்பி ஏர்த்துக்கு வருவாங்க. அந்த வகையில் ஸ்காட் கெல்லி ரீசெண்டாக ஏர்த்துக்கு வந்தார். இப்போ ஜெஃப் வில்லியம்ஸ் அப்படின்ற ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸ்லேருந்து திரும்பி வந்திருக்காரு. இவர் திரும்பி வந்ததில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் 534 டேஸ் ஸ்பேஸில் இருந்திருக்காரு. ஸ்காட் கெல்லி ஸ்பேஸில் 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணார். இப்போ ஜெஃப் வில்லியம்ஸ் அவரோட எல்லா ஸ்பேஸ் மிஷனையும் சேர்த்தா 534 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. யூஎஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இவர் தான் 534 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் அதிகமான டேஸ் ஸ்பேஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ண இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெல்கம் பேக் ஜெஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நாசா, ஈசா, ரஷ்யா, ஜப்பான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்பேஸ் மிஷனில் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்போவே இது இவ்வளோ நல்லா இருக்கே, இந்த எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்பேஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறத நாசா டிவியில் லைவாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெஃப் வில்லியம்ஸ் பேரை மட்டுமே நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, ஆனால் மற்றவங்களோட பேரை நீங்க சொல்லவே இல்லை. அவரோட இன்னும் 2 ஆஸ்ட்ரோனட்ஸும் ரிட்டர்ன் வந்தாங்க, அவங்கள பத்தி ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நிறைய பேர் ஷேரும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெஃப் வில்லியம்ஸ்க்கு நிறைய பேர் பாராட்டும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னோன்னா இது எப்படா கியூர் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கு ஒரு பேண்டேஜும் போடுவோம். அந்த மாதிரி பேண்டேஜில் இப்போ புதுசாக ஒரு டைப் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஜெனரேட்டிவ் பேண்டேஜ். இந்த பேண்டேஜை நம்ம அடிப்பட்ட இடத்துல போட்டோம்னா 4 டைம்ஸ் நார்மல் பேண்டேஜை விட இது சீக்கிரமாக ஹீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேண்டேஜை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரோட்டீன் SDF1 அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனையும் பாலிஎத்திலீன் கிளைகாலையும் சேர்த்து தான் இந்த பேண்டேஜை உருவாக்கியிருக்காங்க. இந்த பேண்டேஜ் ஹீட் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த SDF1 அப்படின்ற ப்ரோட்டீன் நம்ம உடம்புல இருக்க ஸ்டெம் செல் எல்லாத்தையும் ஈஸியா அட்ராக்ட் பண்ண வைக்குது. சோ அது அட்ராக்ட் ஆகும்போது இந்த wound எல்லாம் சீக்கிரமா ஹீல் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயத்தை இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோவோட போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை 20,000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை, நம்ம பாடியே சீக்கிரமா அதை ஹீல் பண்ணிடும், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேண்டேஜை டிப்ரெஷனுக்கு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேரை போட்டு யூ நீட் தட் அப்படின்னு சொல்லியும் டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. வேர்ல்ட் ஃபுல்லாக குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொல்யூஷன் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனாலன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ கோஸ்டாரிக்கா அப்படின்ற ஊரில் 2 மந்த்ஸுக்கு ஃபுல்லாக 100% ரெனியூவபிள் எனர்ஜி மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோலார் பவர், விண்ட் பவர், ஹைட்ரோ பவர் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 80% ஆஃப் த எனர்ஜி அவங்களுக்கு இது மூலியமாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 20% ஆஃப் த எனர்ஜி ஜியோதர்மல் பவர் மூலியமாக இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 மந்த்ஸ் ஃபுல்லாகவே கோஸ்டாரிக்காவில் ரெனியூவபிள் எனர்ஜி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பொல்யூஷனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணோன்னா இதுக்கு ஃபேஸ்புக்கில் 24,000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய ஷேர்ஸும் வந்திருக்கு. 3,000க்கு மேலே இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இதை எல்லா இடத்துலையுமே ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் வெரி அட்மைரபிள், கோஸ்டாரிக்காவில் இதை யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அட்மைரபிளாக இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இதை அப்ளை பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்க இடத்துலலாம் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இப்போ நிறைய சமூக வலைதளவாசிகள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல யாராவது ஒரு ப்ராமினன்ட் பர்சனோ இல்லை ஒரு சயின்ஸ் பேஜை பற்றியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு பேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க நாசாவோட ஒரு சிஸ்டர் பேஜ்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, நாசா சோலார் சிஸ்டம் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்ற ஒரு பேஜை நாசா வச்சிருக்காங்க. இது எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சோலார் சிஸ்டம்குள்ளே என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பேஜை வச்சிருக்காங்க. இந்த பேஜை ஃபேஸ்புக்கில் 2 lakh பீப்புளுக்கு மேலே லைக் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ட்விட்டர் ஹேண்டிலுக்கு 83,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ரொம்ப கம்மியாகவே இருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்களோட இந்த பேஜஸில் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். ஹேஷ்டாக் விஞ்ஞானம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல ஹேஷ்டாக் விஞ்ஞானம் டைப் பண்ணிங்கன்னா எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ன்ற பேஜை லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன்.